முக்கிய செய்தி. தமிழகத்தில் சென்னை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிரீன் சாலையில் உள்ள SNJ மதுபான ஆலை குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக MP ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை அலுவலகத்திலும் தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தனது கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன பதிவு பண்ணலாம்? மதுபானம் தொடர்பான விஷயத்துல ED ரைடு நடக்குது. 3 நாள் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்பர் 1. ஏன்னா மதுபானத்தின் மூலமா கிட்டத்தட்ட 48,000 50,000 அளவுக்கு 50,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையான மதுபானத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய வருவாய் இதை விட பல மடங்கு கூடுதல், கிட்டத்தட்ட 60-70 கோடி இருக்கு, 70,000 கோடி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப மீதி பணம் எங்க போகுது, டைவர்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ED பண பரிவர்த்தனை முறைகேடுகள் குறித்து ஆராயத்துக்காக பண்ணியிருக்காங்க. இதே தமிழக அரசு திமுக கட்சி கடந்த முறை தலைமைச் செயலர் வீட்டுல ரெய்டு போது விமர்சனம் பண்ணாங்க. இது அவமானம், வெட்கக்கேடுன்னு சொன்னாங்க. இப்ப இத பத்தி அவங்க ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றது இல்ல. அப்ப கண்டனம் தெரிவிக்காம வாய்மூடி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மௌனமா இருந்தாங்கன்னா அதுக்கு கமுக்க இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சிகளோ கூட இது தொடர்பா எந்த கருத்து தெரிவிக்காது. வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு.